நான் என்ன பார்க்க வேண்டியது? கேட்டிருக்காருன்னா கொடுக்கணும். எல்லா சாட்சியும் பாதுகாத்தாதானே வாய்ப்பு இருக்கு. பாதுகாக்கணும். பாதுகாக்கிறது தானே போலீஸ்க்கு இருக்காங்க. அதனால தான் நைட்டு 11:30 மணிக்கு அனுப்பினாரு. அதனால அது பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுங்க. அவருக்கு நம்பிக்கையான ஆள் போடுங்க. அவனுக்கு எவன் வேண்டாத நாளை கொண்டு போய் அவன் பக்கத்தில் போட்டீங்கன்னா அவன் வாய் அடைக்கிறதுக்காக செய்வீங்க. அவன் ஏற்கனவே சாட்சியம் அளிச்சிருக்கக்கூடிய நபர் மறந்துடாது. நீதிமன்றத்திலேயே சொன்னேன், அந்த எய்தவர் தான் அந்த டிஎஸ்பி, அந்த எய்தவர் தான் அந்த ஏடிஎஸ்பி சுகுமாரன். போய் ஒரு சாக்கை தூக்கிட்டு காலையில நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏழைகள் வந்து இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போடுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய கம்புகளை தூக்கிட்டு போனவர், ஒரு சாக்குல தூக்கிட்டு போனவர், எந்த மகஜரும் தயார் பண்ணாமல் தூக்கிட்டு போனவர் ஏடிஎஸ்பி. இந்த அம்பு பாயாமல் டிஎஸ்பி மானாமதுரை கண்டிப்பாக செயல்பட்டிருக்க மாட்டார் என்பதை நான் பதிவு செய்து, அவர்கள்லாம் யாருன்றது கால் ரெக்கார்ட்ஸ் இருந்து கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிச்சு அந்த கால் ரெக்கார்ட்ஸ், எல்லா கால் ரெக்கார்ட்ஸும் வச்சீங்கன்னா யார் யாருக்கு பேசுனாங்க, டெல்லியில யாருக்கு பேசுனாங்க, அவங்க என்ன பதவியில் இருக்காங்கன்னா தெரியும். மதுரை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக, உங்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் தேசிய ரீதியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் நாங்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகள் அமைப்புகள் கட்சிகள் சார்பாக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், நீங்கள் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு செல்வதன் காரணமாக தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்திருக்கு. பேசாதவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அமைதியாக இருக்க வேண்டிய சூழலில் இருந்தவர்கள் அந்த அமைதியை போக்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டோம். 30 மரணங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்குன்றீங்க. இந்த மரணம் மட்டும்தான் ஒரு விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி எல்லாமே அப்படியே கிடப்பிலேயே போடப்பட்டிருக்கு. இப்படிதான் நீங்க என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்குறீங்க? இல்லை, அது காரணம் என்னவா இருக்கும்? காவல்துறை, நீதித்துறை எல்லாரும் கூட்டாக சில நேரங்களில் சதியில் செஞ்சிருக்காங்க. விக்னேஷ் வழக்கு வந்து சென்னையில் செக்ரட்டேரியட் போலீஸ் காலனியில் 22ஆம் ஆண்டு நடந்தது. சட்டசபை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். அந்த சாட்சியை நாங்கள் 40 நாட்கள் பாதுகாப்பாக வைத்தோம். 40 நாட்கள் அந்த சாட்சிகளுக்கு தங்குவதற்கு இடமில்லாமல் தெருவில் படுக்கக்கூடியவர்கள், மரீனா பீச்சில் படுக்கக்கூடியவர்கள், அவர்களை பாதுகாத்து அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வெளியே வந்து 26 கொடூர காயங்கள் இருக்குன்னு அதே சட்டசபை நடக்கும்போது மாண்புமிகு முதலமைச்சருக்கு கொடுத்த பிற்பாடுதான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவர்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு SC/ST ஆக்ட் சேர்க்கப்பட்டு இப்ப மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அந்த வழக்கில் சேர்த்து வழக்கை நடத்துவதற்கு CBCID சார்பாக ஒப்புதல் வாங்கி இப்போ வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. எந்த ஆண்டு? 22. எப்ப நடக்குது? 25. ஒவ்வொரு நாளும் தெருக்களில் நிற்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த சாட்சிகளை பாதுகாக்க முடிஞ்சது என்பதை கூற விரும்புகிறேன். நாளை ஒவ்வொரு வழக்கும் ஒரு நிலையில் இருக்கு. தள்ளுவதற்கு முன்னாடி தள்ளுகிறோம். பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு கொடுக்கிறோம். விலைக்கு போகக்கூடியவர்கள் விலைக்கு போகிறார்கள். வேற வழி கிடையாது. சார், இப்போ அம்புகள் மட்டும்தான் இப்போ பாதிக்கப்பட்டிருக்குது. எய்தவர்களுக்கு நீங்க பொருள் கொடுத்தீங்களா? நான் நீதிமன்றத்திலேயே சொன்னேன், அந்த எய்தவர் தான் அந்த டிஎஸ்பி, அந்த எய்தவர் தான் அந்த ஏடிஎஸ்பி சுகுமாரன். போய் ஒரு சாக்கை தூக்கிட்டு காலையில நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏழைகள் வந்து இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போடுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய கம்புகளை தூக்கிட்டு போனவர், ஒரு சாக்குல தூக்கிட்டு போனவர், எந்த மகஜரும் தயார் பண்ணாமல் தூக்கிட்டு போனவர் தான் ஏடிஎஸ்பி சுகுமாரன் அவர்கள். நான் இப்போ ஒரு பேர் சொன்னேன். அந்த பேர் உங்களுக்கு என்ன பேரா தெரியலையா? உங்களுக்கு அது வந்து அம்பா தெரியலையா? இந்த அம்பு பாயாமல் டிஎஸ்பி மானாமதுரை கண்டிப்பாக செயல்பட்டிருக்க மாட்டார் என்பதை நான் பதிவு செய்து, அவர்கள்லாம் யாருன்றது கால் ரெக்கார்ட்ஸ் இருந்து கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிச்சு அந்த கால் ரெக்கார்ட்ஸ், எல்லா கால் ரெக்கார்ட்ஸும் வச்சீங்கன்னா யார் யாருக்கு பேசுனாங்க, டெல்லியில யாருக்கு பேசுனாங்க, அவங்க என்ன பதவியில் இருக்காங்கன்னா தெரியும். விசாரணை அந்த உண்மைகளை கொண்டு வரட்டும். இந்த மாவட்ட நீதிபதி விசாரணையிலேயே ஒரு 75% வந்துரும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சிபிஐயும் ஏடிஜிபியை நம்பாதீங்கன்னு சொல்லுங்க. ஏடிஜிபி வந்து பேசுற விஷயங்கள் எனக்கு வந்து சீரியஸா தெரியலன்னு சொன்னேன். நீங்க தயவுசெய்து இப்படி முடிச்செல்லாம் போட்டுறாதீங்க. நான் ஏடிஜிபி வந்து பேப்பர்லாம் கொடுக்காதீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல பேப்பர்லாம் வாங்காதீங்கன்னு சொல்ற நேரமா இது? ஏன் உயிர் போகுது, சித்திரவதையால் உயிர் போகுது. சித்திரவதை சார்ந்த விஷயங்கள்ல நீ சில முடிவுகளை எடுப்பேன்னு நாங்களாம் நினைச்சிட்டு இருக்கோம். உன் காவல் நிலையத்தில், எல்லா காவல் நிலையத்திலையும் முழுமையா CCTV கேமரா இல்லை. 22ஆம் தேதி நம் மாவட்டத்தை சார்ந்த நீதா பாண்டியன்னு நானும் சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு செல்கிறோம். 22ஆம் தேதி என்னை சுத்தி எப்படி நம்ம சவுக்கு சங்கரை சத்தி ஒரு வண்டியில உட்கார வச்சு சுத்தி பொம்பளைகளை நிப்பாட்டுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு 20 பெண்கள் போலீஸை எங்களை சுத்தி அப்படியே ஒடியாந்தாங்க. எதுக்குன்னா சாத்தாங்குளம் காவல் நிலையத்திற்குள் மீதா பாண்டியனும் நானும் போகக்கூடாதான். ஏன் போகக்கூடாது? நான் காவல் நிலையத்துக்குள்ளே வரலையா, வாசல்ல நிக்கிறேன், போஸ்டர் இருக்கான்னு மட்டும் பாக்குறேன். முடியவே முடியாதுன்னு சொல்லி கூட்டிட்டு போய் கிரீன் டீ கொடுத்து எங்களுக்கு அல்வா கொடுத்து அனுப்புனாங்க.
இது அன்னைக்கு அவருடைய இறப்பை அனுசரிக்கக்கூடிய தினம். இதுதாங்க டிஜிபி பேசியிருக்கணும், ஏடிஜிபி பேசியிருக்கணும். டிஜிபி சொன்னார்ல, நான் எல்லா ஸ்பெஷல் டீமையும் கலைக்கிறேன்னு. அது மாதிரி நீ ஏதோ சொல்ல வேண்டும். லா அண்ட் ஆர்டர் சம்பந்தமா சிசிடிவி கேமராவை பாதுகாப்பா வெய்யா, அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓவர் சைட் கமிட்டி இருக்கு, அந்த கமிட்டி கூட்டங்களை நடத்தியா? உன் கேமரா இல்லைன்னா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸ் தான் பொறுப்புன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கியா? இது நீ உன் கட்டளையா கொடுக்க வேண்டாம்? அதை விட்டுட்டு பேப்பர் வாங்கி கொடுக்காது. பிரசவத்தில் இருக்க பெண்ணுக்கு நீங்க அவ எந்த ஊர் கேட்கிறாங்களோ அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இப்ப இதெல்லாம் செய்யாம தான் இருந்திருக்கீங்களோ? அப்ப எல்லா பெண் போலீஸையும் அவமானப்படுத்துகின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நேற்று நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்பதை பொறுப்புடன் கூறுகிறேன். ஆண்களும் பெண்களும் சமமாக பணி செய்கின்ற ஒரு காவல் நிலையத்தில் என் முன்னாடி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஒரு லேடி நிற்கிறாங்க. அவங்களை நான் மதிக்கிறேன். காவல் நிலையத்தில் அவங்களும் ஒரு ஆண் போலீஸுக்கு சமமாக நிற்கிறாங்க. அவங்க பொறுப்புகளில் வெளியே போகக்கூடாதான்? ஆண்கள் தான் போகணும்னா என்ன ஆணாதிக்க காவல்துறை இது? இதை இன்னும் எந்த பெண்கள் இயக்கங்களும் பேசல என்ற வருத்தம் எனக்கு இருக்கு. பேச வேண்டும். அவர்களால் பேச முடியாது. இப்போ அவர்கள் மரியாதையை காப்பாற்ற வேண்டிய, பெண் போலீஸுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. யாரிடம் இருந்து? உங்க ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் மூலமா. அதனாலதான் எங்களுக்கு கோபம், வேற எந்த கோபமும் கிடையாது. நான் என்ன பார்க்க வேண்டியது? கேட்டிருக்காருன்னா கொடுக்கணும். எல்லா சாட்சியும் பாதுகாத்தாதானே வாய்ப்பு இருக்கு. பாதுகாக்கணும். பாதுகாக்கிறதுலாம் போலீஸ்க்கு இருக்காங்க. அதனாலதான் நைட்டு 11:30 மணிக்கு அனுப்பினாரு. அதனால அது பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுங்க. அவருக்கு நம்பிக்கையான ஆள் போடுங்க. அவனுக்கு எவன் வேண்டாத நாளை கொண்டு போய் அவன் பக்கத்தில் போட்டீங்கன்னா அவன் வாய் அடைக்கிறதுக்காக செய்வீங்க. அவன் ஏற்கனவே சாட்சியம் அளிச்சிருக்கக்கூடிய நபர் மறந்துடாது. ஐயப்பாடுகளே வரக்கூடாதுன்றதுக்காக தான் சிபிஐ என்கொயரி போட்டிருக்கு அப்படின்னு சிஎம் சொல்லியிருக்காரு. சிஎம்முடைய எண்ணம் நல்ல எண்ணம். அந்த எண்ணத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐயப்பாடுகள் வெறும் லோக்கல் போலீஸால வரும்னு சொல்றது லோக்கல் போலீஸை அவமதிக்கக்கூடிய ஒரு பார்வை என்பதை நான் தாழ்மையுடன் கூற விரும்புகிறேன். எனக்கு சிபிஐ மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. என் அலுவலகத்திற்கும் ஒரு சிபிஐ 11 மாசம் இருந்தாங்க. 1-2 நாட்களை சிபிஐ நாங்கள் பார்க்கல. 11 மாசம் இருந்தாங்க. நாகரீகமாக நடந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் பலருக்கு தெரியாம அவங்க அங்க இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். 11 மாசம் இருந்தாங்க. அவர்கள் அவரே சொன்னாரு, நாங்கள் கோடிக்கணக்கில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறத உங்க ஆபீஸ்ல கொண்டு போய் 11 மாசம் எங்களை லாக்கப்ல வச்சாங்கன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. இது சிபிஐக்கான வழக்கு கிடையாது. இது லோக்கல் காவல்துறைக்கான வழக்கு. நல்ல சீனியர் ஆபீசர் போடுங்க, சீனியர் எஸ்பியை போடுங்க, இல்ல ஒரு ஐஜியை போடுங்க. அப்படிலாம் ஆட்கள் இருக்காங்களா? இருக்காங்க. நல்லவர்கள் இருக்காங்க. என்னை விட உங்களுக்கு தான் தெரியும் அவங்கலாம் யாருன்னு. அவர்களை போட்டு விசாரிக்க சொன்னா 30 நாள்ல தூக்கி சார்ஜ் ஷீட்டை போட்டு போயிடுவாங்க. அதை விட்டுட்டு அவன் சொல்லிடுவான் இவன் சொல்லிடுவானுக்காக பயப்படக்கூடிய ஆட்சியா நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அப்புறம் அது போன்ற ஆட்சியாக தான் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். தேர்தல் வருது, மறக்காதீர்கள். இந்த நேரத்தில் தான் ஒரு ஆட்சிக்கு பொறுப்பா இருக்கக்கூடியவர் முன்னின்று நிற்க வேண்டும். உங்களுடன் சரியான பாதையாக இருந்தார்கள் மற்றவர் நிற்பார்கள். இது போன்ற நீங்கள் கை கழுவி விட்டு போகிறீர்கள், உங்களோட யாரும் நிற்க மாட்டார்கள் என்பதை பொறுப்புடன், மரியாதையுடன், தாழ்ச்சியுடன் கூற